தமிழ் பேசும் அனைத்து நல்லுள்ளங்களுக்கும் எங்களுடைய எம்எஸ்டி ஸ்கூல் ஆஃப் ட்ரேடிங் சார்பாக இனிய காலை வணக்கம். நண்பர்களே, இன்றைக்கி தேதி 21 செப்டம்பர் 2024. இன்றைக்கி ஒரு ட்ரைனிங் வீடியோ உங்களுக்கு நான் ரெக்கார்ட் பண்ணிக்கிட்டு இருக்கேன். பேசிக்லேருந்து ஒவ்வொரு ஸ்டெப்பாக நான் சொல்லித்தரேன். புதுசாக இண்டிகேட்டர் வாங்கினவங்க இந்த வீடியோ மட்டும் பார்த்தாலே போதும். இது மட்டும் இல்லாமல் நம்மளுடைய எந்த வீடியோவை பார்த்தாலும் நம்ம அதில் பேசிக்லேருந்து எப்படி யூஸ் பண்ணுறது அப்படின்னு சொல்லி ஒவ்வொரு வீடியோவிலும் சொல்லிக்கிட்டு இருக்கோம். இதில் நம்ம செய்ய வேண்டியது, ஃபஸ்ட்டு tradingweek.com போங்க. உங்கள் யூசர் நேம் பாஸ்வேர்டை போட்டு உள்ளே லாகின் பண்ணிடுங்க. அதுக்கப்புறம் இந்த இடத்துல நான் கர்சர் வைக்கிறேன் பாருங்கள். இந்த இடத்துல இண்டிகேட்டர்ஸ் மெட்ரிக்ஸ் ஸ்ட்ராட்டஜி அப்படின்னு இருக்கும். அதை கிளிக் பண்ணுங்கள். இதை கிளிக் பண்ண உடனேயே உங்களுக்கு இந்த மாதிரி ஆப்ஷன் கிடைக்கும். ஃபேவரட்ஸ், பர்சனல், டெக்னிக்கல்ஸ், ஃபினான்சியல், கம்யூனிட்டி, இன்வைட் ஒன்லி அப்படின்னு இருக்கும். அந்த இன்வைட் ஒன்லி கிளிக் பண்ணினீங்க அப்படின்னா உங்களுடைய இண்டிகேட்டர் நீங்கள் எது ஆட் பண்ணிங்களோ அந்த இண்டிகேட்டர் இங்கே இருக்கும். அதை நீங்கள் ஃபேவரட்டில் ஆட் பண்ணி வச்சுக்கிங்க. ஓகேவா? ஃபேவரட் லிஸ்ட்டில் ஆட் பண்ணி கொடுத்துருங்க. இந்த செட்டிங்ஸ் போங்க, ஃபேவரட்டில் போங்க. அப்போ நீங்கள் ஆட் பண்ண இண்டிகேட்டர் அதில் இருக்கும். இதில் நீங்கள் ஃபஸ்ட்டு யூஸ் பண்ண வேண்டியது iCore 2.0 தான் நம்ம எல்லாருக்கும் கொடுத்துருக்கோம். i10 2.0 லைஃப் டைம் மெம்பர்ஸ்க்கு மட்டும் கொடுக்குறோம். அது ஃபுல் அமௌண்ட்டு ஆஃபர்லாம் இல்லாமல் வாங்கினவங்களுக்கு நம்ம இந்த இண்டிகேட்டரை எக்ஸ்ட்ரா கொடுக்குறோம். ஓகேங்களா? இப்போ இந்த iCore 2.0 ஒரே ஒரு கிளிக் பண்ணிட்டு பண்ணால் போதும். அது ஆட்டோமேட்டிக்காக உங்களுடைய சார்ட்டிங்கில் வந்துடும். இப்போ வந்துருச்சு. இப்போ டிஃபால்ட்டாக இதில் என்ன செட்டிங்ஸ் இருக்கும் அப்படின்னா, உங்களுக்கு ஸ்டாப் லாஸ் டைனி ஸ்டாப் லாஸ் இருக்கும். டார்கெட்டும் டைனி டார்கெட் இருக்கும். இப்போ இந்த இடத்துல நீங்கள் பாருங்கள், நம்மளுக்கு இது பை ஜோனு, இது செல் ஜோனு. இப்போ மார்க்கெட் ஓப்பன் ஆன உடனே ஒன்று நமக்கு பை ஆக்டிவேட் ஆகும், இல்லைனா செல் ஆக்டிவேட் ஆகும். ஒன்று மார்க்கெட்டு கீழ் நோக்கி மேல் போகும், இல்லை மேல் நோக்கி கீழே வரும், மேலேருந்து கீழே வரும். இப்போ இதுதான் மிட் பாயிண்ட்டு. ஓகேவா? மார்க்கெட் ஓப்பனிங் இங்கே இருக்குது, ஆனால் நம்மளுடைய மிட் பாயிண்ட் இங்கே காட்டுது. இப்போ மார்க்கெட் இங்கே ஓப்பன் ஆனது, இந்த எம்ஜிஆர் உடச்சிக்கிட்டு மேலே போகும்போது பை பண்ணி இந்த செல் ஜோனு வரைக்கும் நம்ம ப்ராஃபிட் புக் பண்ணலாம். அதே மாதிரி மார்க்கெட் இந்த எம்ஜிஆர் உடச்சிக்கிட்டு கீழே வரும்போது செல் பண்ணி இது வரைக்கும் வர வரைக்கும் நீங்கள் பை புக் பண்ணலாம். இது ஒரு டெக்னிக் இருக்குது. சரி, நம்ம டிஃபால்ட்டாக என்ன யூஸ் பண்ணுறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மேலே 2 லைன் ஃபார்ம் ஆயிரும், கீழே 2 லைன் ஃபார்ம் ஆயிரும், நடுவில் ஒரு லைன் ஃபார்ம் ஆயிரும். வெயிட் பண்ணணும். மார்க்கெட்டு ஒன்று கீழ் நோக்கி மேலே போய் இந்த ஃபஸ்ட்டு லைனை டச் பண்ணிச்சுன்னா அந்த இடத்துல நம்ம செல் பண்ணணும். அதே மாதிரி கீழேருந்து இந்த மிட் லைன்லேருந்து கீழே இந்த ஃபஸ்ட் லைனை டச் பண்ணிச்சுன்னா நம்ம அங்கே பை பண்ணணும். இங்கேருந்து கீழேருந்து மேலே போகும்போது செல் பண்ணணும், மேலேருந்து கீழே வரும்போது பை பண்ணணும். ஓகே, நம்ம பை பண்ணியாச்சு. இதோட ஸ்டாப் லாஸ் என்ன அப்படின்னா, அதுக்கு கீழே இருக்கிற லைனு அதுதான் ஸ்டாப் லாஸ். இது கீழே உள்ள ஜோனுக்கு. மேலே உள்ள ஜோனுக்கு இது என்ட்ரி பாயிண்ட். ஃபஸ்ட்டு லைன் என்ட்ரி பாயிண்ட்டு, அதுக்கு மேலே உள்ளது ஸ்டாப் லாஸ். இப்போ இந்த இடத்துல பாருங்கள், நேற்று இங்கே என்ட்ரி கிடச்சிருக்கு, இதில் நமக்கு ஃபஸ்ட்டு டார்கெட்டும் கிடச்சிருக்கு. சப்போஸ் இங்கே டார்கெட் கொடுக்காம நேற்று மாதிரி ரிவர்ஸ் ஆகிடுச்சு அப்படின்னா நம்ம என்ன பண்ணணும், இந்த இடத்துல லாஸை புக் பண்ணிவிட்டு செகண்ட் பை எடுக்கணும். இங்கேருந்து பை எடுத்து அடுத்த டார்கெட்டில் புக் பண்ணிவிட்டு அன்னையோட லாஸை ரெக்கவர் பண்ணிவிட்டு வெளியில் வந்துடணும். இவ்வளோதாங்க, சிம்பிள். அதே மாதிரி இந்த இடத்துல பாருங்கள், சப்போஸ் இங்கே பை ஆக்டிவேட் ஆகுது, டார்கெட் கொடுத்துருச்சுன்னா ஓகே. டார்கெட் கொடுக்கல அப்படின்னா செகண்ட் செல் எடுத்து டார்கெட் புக் பண்ணிவிட்டு வெளியில் வந்துடணும். இது டிஃபால்ட்டு செட்டிங்ஸு. இதில் நீங்கள் கவனிக்க வேண்டியது, இந்த ஸ்டாப் லாஸ் ரேஞ்சை பாருங்கள். 514, 394, இது ஒரு 400, 114 பாயிண்ட்டுக்கு 118 பாயிண்ட்டுக்கிட்ட நம்மளுக்கு ஸ்டாப் லாஸ் இருக்குது. அவ்வளோ ஸ்டாப் லாஸ் நம்மளால் பேங்க் நிஃப்டியில் வைக்க முடியாது. அதனால் நம்ம என்ன பண்ணுறோம், டார்கெட்டில் செட்டிங்ஸில் போயிட்டு ஸ்டாப் லாஸை டைனி 2 அப்படின்னு மாற்றிடுறோம். டார்கெட்டையும் டைனி 2ன்னு மாற்றிடுறோம். மாற்றிட்டு இப்போ நான் மார்க்கெட்டை ரன் பண்ணியே உங்களுக்கு காட்டுறேன் எப்படி இருக்கும் மார்க்கெட்டு அப்படின்னு சொல்லி. இப்போ பாருங்கள், இப்போ மார்க்கெட் ஓப்பன் ஆகிடுச்சு நேற்று. இப்போ ஓப்பன் ஆன உடனே நமக்கு 2 லைன் கிடச்சிருச்சு. கீழே ஒரு லைன், மேலே ஒரு லைன் கிடச்சிருச்சு. இப்போ நான் அப்படியே பாஸ் பண்ணுறேன். இப்போ நம்மளுக்கு இந்த இடத்துக்கு வரும்போது நம்ம என்ன பண்ணணும், 53,400 புட் ஆப்ஷனை பை பண்ணணும். சப்போஸ் கீழேருந்து மேலே வரும்போது, மார்க்கெட் மேலேருந்து கீழே வரும்போது இந்த இடத்துல வரும்போது 52,900 கால் ஆப்ஷன், அதாவது அதுக்கு நியர்பையாக இருக்கிற
கால் ஆப்ஷனும் இதுக்கு நியர்பையாக இருக்கிற புட் ஆப்ஷனையும் நம்ம பை பண்ணணும். சப்போஸ் நம்ம இண்டெக்ஸில் ட்ரேட் பண்ணுறோம் அப்படின்னா, நீங்கள் ஃபீச்சர்ஸில் ட்ரேட் பண்ணுறீங்கன்னா டைரெக்டாக அங்கே என்ன வேல்யூ இருக்கோ அதில் நீங்கள் ட்ரேட் பண்ணிக்கலாம். அப்போ அதுக்காக என்ன பண்ணுறேன், நான் இன்னொரு சார்ட்டை ஓப்பன் பண்ணுறேன். இந்த சார்ட்டை ஓப்பன் பண்ணிவிட்டு நம்ம இங்கே என்ன ஸ்ட்ரைக் ப்ரைஸ் என்ன 53,400 புட் ஆப்ஷன். செட்டிங்ஸில் போயிட்டு 53,400ன்னு ட்ரை பண்ணுறேன். 53,400 புட் ஆப்ஷனை எடுத்துக்கிறேன். எடுத்துக்கிட்டு இந்த செட்டிங்ஸில் போயிட்டு இப்போ நம்ம ஆப்ஷனில் ட்ரேட் பண்ணும்போது இந்த ஆப்ஷனுங்கிறது ட்ரேடிங் வேலை புதுசாக இப்போ தான் கொடுத்துருக்காங்க. ஓகேவா? இப்போ இந்த ஆப்ஷனை பொறுத்த வரைக்கும் நம்ம செய்ய வேண்டியது செட்டிங்ஸில் போயிட்டு ஸ்டாப் லாஸ் பார்த்திங்கன்னா இதில் ரொம்ப கம்மியாக இருக்கும். ஒரே ஒரு பாயிண்ட் தான் இருக்குது, டைனி வச்சதுனால. அதை நம்ம இன்க்ரீஸ் பண்ணணும். செட்டிங்ஸில் போயிட்டு பிக் 4 ஸ்டாப் லாஸ் வச்சுக்கிங்க, பிக் 4 டார்கெட் வச்சுக்கிங்க. அதாவது குறைந்தபட்சம் நமக்கு எவ்வளோ தேவைன்னா ஒரு 40 பாயிண்ட் ஸ்டாப் லாஸ் வர மாதிரி நீங்கள் வச்சுக்கிங்க. வச்சுக்கிட்ட பிறகு இப்போது இந்த சார்ட்டையும் வாட்ச் பண்ணுங்கள், இந்த சார்ட்டையும் வாட்ச் பண்ணுங்கள். இப்போ புட் ஆப்ஷன் எடுத்தாச்சு, அது கூடவே கால் ஆப்ஷன் எடுத்து வச்சுக்கிங்க. 52,900 கால் ஆப்ஷனை இன்னொரு சார்ட்டில் போயிட்டு இந்த இடத்துல 52,900 கால் ஆப்ஷன் எடுத்தாச்சுங்களா? இப்போ நமக்கு மார்க்கெட் கீழே வந்தால் கால் ஆப்ஷனை பை பண்ணுவோம், மேலே போனால் புட் ஆப்ஷனை பை பண்ணுவோம். இப்போ செட்டிங்ஸில் அதே மாதிரியே போயிட்டு ஸ்டாப் லாஸ் மட்டும் என்ன பண்ணணும், பிக் 4 ஸ்டாப் லாஸ் வைக்கிறோம், டார்கெட்டும் பிக் 4 டார்கெட்டு வைக்கிறோம். முடிஞ்சிங்களா? அவ்வளோதான் நம்ம செய்ய வேண்டியது. இப்போ நமக்கு எது ஃபஸ்ட்டு ஆக்டிவேட் ஆகிருக்கு அப்படின்னு பார்க்கணும். நான் அதை மார்க்கெட்டை ரன் பண்ணுறேன். இப்போ மேல் நோக்கி போய்கிட்டு இருக்கு. இப்போ நம்மளுக்கு புட் ஆப்ஷன் இங்கே இண்டெக்ஸில் ஆக்டிவேட் ஆகிடுச்சு. இப்போ இதில் போயிட்டு எது ஆக்டிவேட் ஆகுதுன்னு பார்ப்போம். புட்டு தான் நம்மளுக்கு ஆக்டிவேட் ஆகிருக்கு. இந்த இடத்துல வந்து அதாவது இண்டெக்ஸை பொறுத்த வரைக்கும் மார்க்கெட்டு மேலேருந்து கீழே வரணும், புட் ஆப்ஷனை பொறுத்த வரைக்கும் ஆப்ஷன்ஸை பொறுத்த வரைக்கும் கீழேருந்து மேலே போகணும். ஏன்னா நம்ம பண்ண போகிறது பை பண்ணுறோம், ஆப்ஷன் செல்லிங் பண்ணல, ஆப்ஷன் பை பண்ணுறோம். அப்போ இங்கே கரெக்டாக இந்த இடத்துல நமக்கு பை ஆக்டிவேட் ஆகிருக்கு, டச்சிங் ஆகிட்டு மேலே போயிருக்கு. இப்போ இந்த செட்டிங்ஸில் போயிட்டு நம்ம என்ன பண்ணணும், டார்கெட்டை எனேபிள் பண்ணணும். ஃபஸ்ட்டு பை டார்கெட்டை எனேபிள் பண்ணுங்கள். பை ஆக்டிவேட் ஆனதுனால செல்லை தூக்கி விட்டுருங்க. கூடவே செகண்ட் செல்லோட டார்கெட்டை எனேபிள் பண்ணிக்கங்க. ஏன் செகண்ட் செல் டார்கெட் அப்படின்னா, மார்க்கெட் வந்து எஸ்எல் ஹிட் ஆகிடுச்சுன்னா அங்கேயிருந்து ரிவர்சல் என்ட்ரி போகிறதுக்காக, உங்கள் லெவல் தெரியறதுக்காக. இப்போ பாருங்கள், இங்கே பை ஆக்டிவேட் ஆகிடுச்சு, உடனே நமக்கு டார்கெட் கொடுத்துருச்சு. அவ்வளோதான், நம்மளுடைய ஒரு நாளைக்கு ஒரு ட்ரேடிங் அப்படிங்கிற கான்செப்ட் படி நமக்கு டார்கெட் கொடுத்துருச்சு. நம்ம ட்ரேடிங்கை விட்டு எக்ஸிட் ஆகிட்டு வெளியில் வந்துட வேண்டியது தான். இவ்வளோதாங்க. இது வந்து இதோட லாஜிக்கு. சரி, இல்லை இன்னொரு மார்க்கெட்டில் நீங்கள் சொல்கிறீங்களா சார், அடுத்தடுத்த ட்ரேடிங் நிறையா கொடுத்தீங்களா எப்படி அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த செட்டிங்ஸில் மறுபடியும் போங்க. நீங்கள் வந்து ஆஃபீஸ் போகிற ஆளாக இருக்கீங்க, இல்லை காலை ட்ரேடு நீங்கள் மிஸ் பண்ணிட்டீங்க, இல்லை நீங்கள் 2-3 ட்ரேடுக்கு ஆசைப்படுறீங்க அப்படின்னா இந்த செட்டிங்ஸில் போயிட்டு மறுபடியும் ரீசெட் கொடுத்துருங்க. ரீசெட் கொடுத்துட்டு இந்த டிஃபால்ட் செட்டிங்ஸ் போங்க. இதில் வந்து நோன் அப்படிங்கிற ஒரு ஆப்ஷன் இருக்கும், அதை செலக்ட் பண்ணிக்கங்க. ஸ்டாப் லாஸையும் டைனி 2ல் வச்சுக்கிங்க, டார்கெட்டையும் டைனி 2ல் வச்சுக்கிங்க. அவ்வளோதான். இப்போ வெயிட் பண்ணுங்கள். இப்போ வெயிட் பண்ணி திருப்பியும் மார்க்கெட்டு கீழேருந்து மேலே போச்சுன்னா புட் ஆப்ஷனை பை பண்ணுங்கள், மேலே கீழே வந்தால் கால் ஆப்ஷனை பை பண்ணுங்கள். ஃபஸ்ட்டு எது ஆக்டிவேட் ஆகுதோ நீங்கள் அந்த ட்ரெண்டில் தான் இருக்கணும். இப்போ இங்கே செல் ஆக்டிவேட் ஆகிடுச்சு, இங்கே நீங்கள் பை பண்ணினீங்க, ஆனால் கொஞ்சம் தான் மேலே போச்சு, ஆனால் எஸ்எல் ஹிட் ஆகிடுச்சு அப்படின்னா நம்ம என்ன சொல்லித்தரோம், ஃபஸ்ட்டு அன்றைக்கி என்ன ட்ரேடிங் ஆக்டிவ் ஆகுதோ அந்தந்த மார்க்கெட் டைப்பை பொறுத்த வரைக்கும் அதுதான் வேலிடு. இப்போ இது வந்து சம்டைம் எனக்கு ப்ராஃபிட் கொடுக்கும், லாஸும் கொடுக்கும். அதனால் இந்த இடத்துல போய் பாருங்கள், கரெக்டாக செல் ஆக்டிவேட் ஆகிடுச்சு. 53,700 புட் ஆப்ஷன். இந்த செட்டிங்ஸுக்கு போகிறோம். இந்த இடத்துல 53,700 புட் ஆப்ஷன், இல்லாட்டி 800 புட் ஆப்ஷன். உங்களுக்கு எவ்வளோ அமௌண்ட் இருக்கோ கேபிட்டலு, அது தகுந்த மாதிரி நீங்கள் பண்ணிக்கலாம். 5700 புட் ஆப்ஷன் வாங்கியாச்சு. இப்போ இந்த இடத்துல பாருங்கள், எத்தனை மணிக்கு, 1 மணிக்கு மேலே தான் நமக்கு பை இங்கே ஆக்டிவேட் ஆகுது. சரியா? பை மட்டும் தான் பண்ணணும், செல்லு வேலிட் கிடையாது. ஓகே, அப்போ இங்கே நமக்கு ஆக்டிவேட் ஆகுது. ஃபஸ்ட்டு பை 500 கிட்ட ஆக்டிவேட் ஆகுது. ஃபஸ்ட்டு டார்கெட் கொடுத்துருச்சு, செகண்ட் டார்கெட் கொடுத்துருச்சு. நீங்கள் ஃபஸ்ட்டு டார்கெட் கொடுத்த உடனேயே ஸ்டாப் லாஸை கொண்டுட்டு வந்து காஸ்ட்டு வச்சுட்டு செகண்ட் டார்கெட்டுக்கு வெயிட் பண்ணணும். தேர்ட் டார்கெட்டிங் வெயிட் பண்ணுறீங்கன்னா ஸ்டாப் லாஸை கொண்டு வந்து ஃபஸ்ட்டு டார்கெட்டில் வச்சுட்டு தேர்ட் டார்கெட்டுக்கு வெயிட் பண்ணணும். நீங்கள் பாட்டுக்கு ஒரே ஸ்டாப் லாஸ் ரிவைஸ் பண்ணாமையே வச்சுக்கிட்டே இருந்தீங்கன்னா லாஸ் ஆயிரும். இப்போ பாருங்கள், 2 ட்ரேடிங் எடுத்தோம், 2லையுமே நமக்கு பக்கா ப்ராஃபிட் கிடச்சிருச்சு.
ஓகேங்களா? சரி, மூணாவதாகவும் ஒரு டைப் இருக்குது. அது வந்து லேட் நூன் அப்படின்னு ஒரு டைப் இருக்குது என்எஸ்சி மார்க்கெட்டை பொறுத்த வரைக்கும். இப்போ இதில் என்ன பண்ணணும், நீங்கள் வெயிட் பண்ணணும். இந்த மாதிரி பிக்கு கேண்டில்லாம் வரும்போது நீங்கள் என்ன பண்ணக்கூடாது, என்ட்ரிக்கிட்டே போகக்கூடாது, வெயிட் பண்ணணும். வெயிட் பண்ணி இந்த இடத்துல நம்மளுக்கு புட் ஆப்ஷன், கீழே புட் ஆப்ஷன் ஆக்டிவேட் ஆகுதா, அந்த இடத்துல நீங்கள் என்ன பண்ணிக்கலாம், ட்ரேட் பண்ணிக்கலாம். ஆனால் இது வந்து லேட் நோன் மார்க்கெட் அப்படிங்கிறதுனால நம்ம பண்ண போகிறது ஒரு 3 மணிக்கிட்ட தான் ட்ரேடிங்கே பண்ண போகிறோம். அதாவது 2:45 மணி, 2:15 மணி, 3 மணிக்கிட்ட தான் நம்மளுக்கு ஆக்டிவேட் ஆகும். அந்த அடிப்படையில் பார்த்திங்கன்னா இங்கே என்ன இருக்குது, 53,500 புட் ஆப்ஷன், 53,500 ஸ்ட்ரைக் ப்ரைஸை செலக்ட் பண்ணிவிட்டு மேலே போகுது இல்லையா, மார்க்கெட் பை கிட்ட வருது, அதனால் 53,500 கால் ஆப்ஷனை செலக்ட் பண்ணுங்க. இதில் போயிட்டு 53,500 கால் ஆப்ஷன் செலக்ட் பண்ணுங்கள். செலக்ட் பண்ணிவிட்டு பாருங்கள், அக்யூரேசி மட்டும் பாருங்கள். எத்தனை மணிக்கு, 1:36. நம்ம பண்ண போகிறது எத்தனை மணிக்குங்க, 2:45 மணிக்கு மேலே, 3 மணிக்கிட்ட. அப்போ நமக்கு இது தான் ஆக்டிவேட் ஆகிருக்கு, செகண்ட் பை தான் நம்மளுக்கு ஆக்டிவேட் ஆகிருக்கு. இதைத்தான் நான் குரூப்லேயும் போட்டேன் பை பண்ணுறதுக்காக. இப்போ இந்த இடத்துல ஆக்டிவேட் ஆகிருக்கு, எவ்வளோ டார்கெட் போயிருக்கு பாருங்கள். டார்கெட் எப்படி பார்க்குறது அதையும் சொல்லி கொடுத்தேன். செட்டிங்ஸில் போயிட்டு செகண்ட் பை ஆக்டிவேட் ஆகிருக்கிறதுனால இந்த இடத்துல செகண்ட் பைன்னு கொடுத்துட்டிங்களா உங்களுக்கு டார்கெட் கிடச்சிரும். அப்போ 300 வச்சுங்களேன், 298லேருந்து எவ்வளோ டார்கெட் போயிருக்கு, 373, 100 பாயிண்ட்டு கிட்ட போயிடுச்சு. 100 பாயிண்ட்டு கிட்ட நமக்கு டார்கெட் கிடச்சிருக்கு. இப்போ இந்த இடத்துல பாருங்கள் எவ்வளோ அக்யூரேட்டாக 1:40 ஆக்டிவேட் ஆகிருக்கு பாருங்கள், சூப்பரான முறையில் ஆக்டிவேட் ஆகிருக்கு. சரி, இப்போ அடிக்கடி எனக்கு ஸ்ட்ரைக் ப்ரைஸ் எனக்கு மாற்றுறதுக்கு பிடிக்கல சார், நான் ஒரே ஸ்ட்ரைக் ப்ரைஸ்லேயே நான் ட்ரேட் பண்ண முடியுமா அப்படின்னு கேட்டால் முடியும். அது என்னது, செட்டிங்ஸுக்கு போங்க. செட்டிங்ஸில் போயிட்டு முதல் நாளே நீங்கள் செலக்ட் பண்ணிக்கலாம், என்எஸ்சி டுமாரோ அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்குது. அதை கொடுத்துட்டு இந்த மிட் பாயிண்ட் இருக்குது இல்லையா, இந்த மிட் பாயிண்ட்டு தான் உங்களுடைய ஸ்ட்ரைக் ப்ரைஸ். இந்த மிட் பாயிண்ட் எம்ஜிஆர் பாயிண்ட் இருக்குல்ல, அதுதான் 52,999. அதாவது 53,000 கால் ஆப்ஷனும் எடுத்து வச்சுக்கிங்க, புட் ஆப்ஷன் எடுத்து வச்சுக்கிங்க. நம்ம இண்டெக்ஸில் செல் சைடு ஆக்டிவேட் ஆச்சுன்னா புட் ஆப்ஷனை பை பண்ணுங்கள், பை சைடு ஆக்டிவேட் ஆச்சுன்னா கால் ஆப்ஷனை பை பண்ணுங்கள். இதை பேஸ் பண்ணி தான் நான் இது ஃப்ரீ குரூப்பில் காலைல 8:56க்கோ 8:36க்கோ 53,000 கால் ஆப்ஷனும் பை பண்ண சொன்னேன், 53,000 புட் ஆப்ஷனும் பை பண்ண, 53,000 கால் ஆப்ஷனையும் 53,000 புட் ஆப்ஷனையும் வாட்ச் லிஸ்ட்டில் ஆட் பண்ண சொன்னேன். அதுக்கப்புறம் இப்போ நீங்கள் கால் ஆப்ஷனை பை பண்ணுங்கள் அப்படின்னு சொன்ன உடனே மார்க்கெட் கொஞ்சம் கீழே போச்சு. சரி, வெயிட் பண்ணி 400 கிட்ட வரும்போது பை பண்ணுங்கன்னு சொன்னேன். ஏன்னா ரிவர்ஸ் ஆகும் நமக்கு தெரியும். அதே மாதிரி மார்க்கெட் ரிவர்ஸ் ஆகி நேற்று நல்ல ஒரு ப்ராஃபிட் நமக்கு கிடச்சிச்சு. சரி, இப்போ இது வந்து மண்டேக்கான ட்ரேடு. இப்போ மண்டேக்கு நம்ம என்ன எடுக்கலாம், 53,500 கால் ஆப்ஷனும் 53,500 புட் ஆப்ஷன் எடுத்துக்கங்க. மார்க்கெட் எங்கேயும் கீழே வந்து இங்கே பையை டச் பண்ணிச்சுன்னா கால் ஆப்ஷனை பை பண்ணுங்கள். இங்கேயும் மார்க்கெட் மேலே போயிட்டு செல்லை டச் பண்ணிச்சுன்னா நீங்கள் என்ன பண்ணுங்கள், புட் ஆப்ஷனை பை பண்ணுங்கள். இது ஒன்று. சரி, இதுதான் சிம்பிள். ஓகேங்களா? அதுக்கு அடுத்தது இந்த ஹையஸ்ட்டு ரிவர்சல் பாயிண்ட், மார்க்கெட் நல்லா பொதுன்னு உழுந்துக்கிட்டே இருக்குது. அப்போ எது வரைக்கும் கீழே போகும், அடுத்த என்ட்ரி எங்கே எடுக்கலாம் அப்படிங்கிறதுக்கு ஒரு வாய்ப்பு கொடுத்துருக்கோம். அது வந்து 3rd பை ஜோன், 3rd செல் ஜோன். இந்த இடத்துல பாருங்கள். அப்போ இந்த இடத்துல போயிட்டு மார்க்கெட் மேலே போகுது, இந்த ஜோன்லேருந்து தான் மார்க்கெட்டு ரிவர்ஸ் ஆகுது. ஓகேவா? இதுதான் நம்ம நூன் மார்க்கெட்னு சொல்கிறோம். இது நம்மளுக்கு காலையில் கூட தெரியும். அப்போ இங்கே போயிட்டு அப்படியே மார்க்கெட் ஃபுல்லாக கீழே வருது, திருப்பி நம்ம எம்ஜிஆர் பாயிண்ட்லேருந்து தான் மார்க்கெட்டு மேலே போகுது. ஸோ இந்த மாதிரி நீங்கள் செட்டிங்ஸில் நிறைய ஆப்ஷன், அட்வான்ஸ்டு டெக்னிக்ஸ்லாம் கொடுத்துருக்கோம். அதை நீங்கள் ஃபாலோ பண்ணலாம். உங்களுக்கு எதுவுமே தெரியல அப்படின்னா சிம்பிளாக டிஃபால்ட் செட்டிங்ஸில் வச்சுட்டு பை ஆக்டிவேட்னா பை எடுங்க, செல் ஆக்டிவேட்னா செல் எடுங்க, எஸ்எல் ஹீட்டாக ரிவர்சல் என்ட்ரி எடுங்க. ஒரு நாளைக்கு ஒரு ட்ரேட் புக் பண்ணுங்கள். ப்ராஃபிட் புக் பண்ணியாச்சுன்னா அன்றைய நாளை என்ஜாய் பண்ணுங்கள். லாஸ் புக் பண்ணாலும் கவலைப்படாதீங்க, மறுநாள் எடுத்துக்கலாம். ஒவ்வொரு நாளும் ப்ராஃபிட் எடுக்கணும் அப்படிங்கிறது எந்த ஒரு பிஸ்னஸ்லையுமே சாத்தியம் இல்லாதது. ஆனால் மந்த் எண்டில் உங்களால் ஓவராலாக ப்ராஃபிட்டில் இருக்க முடியும், ஒரு மந்த்லி ஒரு சேலரியாக எடுக்க முடியும் அப்படின்னா நீங்கள் ஒரு நல்ல ஒரு ப்ரொஃபஷனல் ட்ரேடர். நல்ல எக்ஸ்பீரியன்ஸான ட்ரேடர்ஸ் எல்லாமே அவங்க சொல்கிற சீக்ரெட் ஆஃப் இன்ட்ரா ட்ரேடிங் அப்படி, ஏன்னா ஒரு நாளைக்கு ஒரு ட்ரேடு தான் எடுப்பாங்க, அதுக்கு மேலே எடுக்க மாட்டாங்க. ஒரு நாளைக்கு 500, 1000, 2000, 10,000 எடுத்துகிட்டு அன்றைக்கி மார்க்கெட்டை அதோடு க்ளோஸ் பண்ணிவிட்டு போயிடணும். சரி, அது போக உங்களுக்கு தேவைப்பட்டால் நீங்கள் யூஸ் பண்ணுறதுக்காக சூப்பர் ட்ரெண்ட் கொடுத்துருக்கோம், விவாப் கொடுத்துருக்கோம், இஎம்ஐ கொடுத்துருக்கோம், ட்ரெண்ட் லைன் கொடுத்துருக்கோம். இதெல்லாம் நீங்கள் உங்களுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். சில பேர் என்ன பண்ணுவாங்க, மூவிங் ஆவரேஜ் கிராஸ் ஓவரில் யூஸ் பண்ணுவாங்க, அதுக்காகவும் நம்ம கொடுத்துருக்கோம். விவாப் யூஸ் பண்ணிவிட்டு சில பேர் பண்ணுவாங்க, அதுக்கு கொடுத்துருக்கோம்.
ஓகேவா. சில பேர் ஹெய்கனாஷி பேஸ் பண்ணி ஓப்பன் ஈக்குவல் டு ஹை கேண்டில் கண்டுபிடிக்கணும், ஓப்பன் ஈக்குவல் டு லோ கேண்டில் கண்டுபிடிக்கணும் அப்படின்னா அதுக்கான ஆப்ஷனை இங்கே கொடுத்துருக்கோம். புல்லிஷ் என்கல்ஃபிங், பேரிஷ் என்கல்ஃபிங் இருக்குது. இப்போ புல்லிஷ் என்கல்ஃபிங் எங்கெங்கெல்லாம் அக்கராக இருக்கோ அதெல்லாம் இது காட்டும். கூடவே எனக்கு வந்து ஃபில்ட்ரு பண்ணி வேணும், ஒரு மூவிங் ஆவரேஜுக்கும் யூஸ் பண்ணி அதை ஃபில்ட்ரு பண்ணி இது உண்மையானதா இல்லையா அப்படின்னு சொல்லி எனக்கு வேணும் அப்படின்னா அதை நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் ரிஜெக்ஷன் கேண்டில், ஒரு கேண்டிலோட விக்கு பெருசாக இருக்கா பாடி பெருசாக இருக்கா அப்படின்னு பார்க்குறதுக்கு நம்ம வந்து ரிஜெக்ஷன் கேண்டில் அப்படின்னு சொல்கிறோம். அதை யூஸ் பண்ணியும் நீங்கள் பார்க்கலாம். அதுக்கப்புறம் ஸ்விங் ஹை அண்ட் லோ, இப்போ எங்கெங்கெல்லாம் வந்து ஹையர் லோ வருதோ அது வந்து மார்க்கெட் வந்து புல்லிஷ் மார்க்கெட்டு. எங்கெங்கெல்லாம் வந்து மார்க்கெட் லோயர் ஹை இருக்கோ அது வந்து பேரிஷ் மார்க்கெட்டு. ஸோ அந்த மாதிரி பார்க்குறதுக்கான ஆப்ஷனும் நம்மளுடைய இண்டிகேட்டரில் கொடுத்துருக்கோம். அதுக்கு அடுத்தபடியாக கேண்டில் ஸ்டிக் பேட்டர்ன், ஹேமர்னா என்ன, இன்வெர்டட் ஹேமர்னா என்ன, இந்த மாதிரி பேஸ் பண்ணி சில பேர் ட்ரேடிங் பண்ணுவாங்க. அதை நீங்களும் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இதுதான் நம்மளுடைய இண்டிகேட்டரில் உள்ள செட்டிங்ஸு. ஸோ இதே செட்டப்பை நம்ம என்ன பண்ணலாம், எல்லா மார்க்கெட்லேயும் யூஸ் பண்ணலாம். இப்போ நான் உங்களுக்கு ஈவினிங் மார்க்கெட்டு குரூட் ஆயிலில் உங்களுக்கு காட்டுறேன் நேற்று என்ன ஆயிருக்குன்னு சொல்லி ஒரு எக்ஸாம்பிளுக்காக குரூட் ஆயில் ஃபீச்சர்ஸில் காட்டுறேன். இப்போ செட்டிங்ஸ் போங்க, இந்த செட்டிங்ஸில் ஈவினிங் மார்க்கெட்னு வைங்க. இப்போ இதை பொறுத்த வரைக்கும் குரூட் ஆயிலை பொறுத்த வரைக்கும் குறைந்தபட்சம் நமக்கு ஒரு 30 பாயிண்ட் ஸ்டாப் லாஸ் வைக்கணும். ஓகேவா. அது மினியாக இருந்தாலும் சரி மெகாவாக இருந்தாலும் சரி 30 பாயிண்ட் ஸ்டாப் லாஸ். அப்போ 30 பாயிண்ட் இதில் வருதா டைனியில் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வராது. இதில் ஒரு 16, அதில் ஒரு 2 18 பாயிண்ட் தான் வருது டைனியில். அதனால் நீங்கள் ஸ்மால் ஸ்டாப் லாஸை செலக்ட் பண்ணிக்கிங்க. ஸ்மால் ஸ்டாப் லாஸ், ஸ்மால் டார்கெட்டு. இப்போ நான் மார்க்கெட்டை மறுபடியும் என்ன பண்ணுறேன், உங்களுக்காக ரீப்ளே பண்ணோன்னே நீங்களே பாருங்கள் என்ன பண்ணணும் ஏது பண்ணணும். இதுலேயும் நீங்கள் ஆப்ஷன் ட்ரேட் பண்ணலாம். ஓகேவா. இப்போ மார்க்கெட் ரன் ஆகிட்டுருக்கு. நமக்கு இப்போ தெரியும் மார்க்கெட்டு கீழே வந்துச்சுன்னா 5898 வந்தால் பை பண்ணணும், 5972 வந்தால் செல் பண்ணணும். இப்போ நான் பை பண்ணிட்டேன் 5898. இதோட ஸ்டாப் லாஸ் என்ன சார் அப்படின்னா 5871. இப்போ நான் எஸ்எல் ஹைட் அடித்தா என்ன பண்ணணும், அப்படியே ரிவர்சல் அடிச்சிடணும். 5871லேருந்து மார்க்கெட்டு கீழே போயிட்டு திருப்பியும் ரிவர்சல் அடிக்கும். அப்போ நீங்கள் எடுக்கலாம், இல்லை உடனே நீங்கள் டபுள் ஆர்டர் போட்டு வச்சு கூட நீங்கள் எடுக்கலாம். இப்போ நீங்கள் எல்லாமே நீங்கள் மினியில் ட்ரேட் பண்ணி ஒவ்வொன்றா எடுத்து முதல்ல பழகுங்க. நல்ல ப்ராக்டிஸ் ஆன பிறகு மினிலேயே ஒரு 5 லாட்டு 10 லாட்டு இப்படி கொஞ்சம் கொஞ்சமாக ஏற்றி போடுங்க. மெகாவை வந்து டைரெக்டாக எடுக்க வேணாம். இப்போ நீங்கள் இங்கே எடுக்கிறீங்க, அதுக்கப்புறம் அடுத்த டார்கெட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம இந்த இடத்துல செகண்ட் செல் டார்கெட் கொடுத்துருக்கோம், செகண்ட் பை டார்கெட் கொடுத்துருக்கோம். பார்த்துக்குங்க இருக்கா. சப்போஸ் இப்போ மார்க்கெட் இங்கே போயிடுச்சு அப்படின்னா இது டார்கெட்டு, இதை கிராஸ் பண்ணி மேலே போயிடுச்சுன்னா இது டார்கெட்டு. அப்போ இந்த ஃபஸ்ட்டு பை ஆக்டிவேட் ஆச்சுன்னா இந்த மிட் பாயிண்ட்டு டார்கெட்டு, இல்லை இதோட செல் ஆக்டிவேட் ஆச்சுன்னா அதே மிட் பாயிண்ட்டையும் நீங்கள் டார்கெட்டாக வச்சுக்கலாம். இல்லை எனக்கு மிட் பாயிண்ட்டில் வேணால் எக்ஸாக்டாக எனக்கு டார்கெட் வேணும் அப்படின்னா கூட நம்ம இங்கே ஆப்ஷனில் கொடுத்துருக்கோம். செட்டிங்ஸில் போயிட்டு ஃபஸ்ட்டு பை டார்கெட்டு கொடுத்துருக்கோம், உங்களுக்கு கிடச்சிரும். அதேபோல் ஃபஸ்ட்டு செல்லு டார்கெட்ஸு அது உங்களுக்கு கிடச்சிரும். மோரோலே சேமாக தான் இருக்கும். அந்த மிட் பாயிண்ட் கிட்ட தான் நம்ம ஃபஸ்ட்டு பை டார்கெட்டும் ஃபஸ்ட்டு செல் டார்கெட்ஸும் வரும். அதனால் ஃபஸ்ட் சிம்பிளிசிட்டிக்காக நான் இப்போ என்ன பண்ணுறேன், எடுத்து விட்டுட்டேன். இப்போ பாருங்கள் மறுபடியும் மார்க்கெட்டை ரன் பண்ணுறேன். மார்க்கெட்டு கீழே வருதா மேலே போதா, கீழே வந்துருச்சு. இப்போ கீழே வந்த உடனே நீங்கள் வந்து ஃபியூச்சர்லையும் ட்ரேட் பண்ணலாம், ஆப்ஷன்லையும் ட்ரேட் பண்ணலாம். இப்போ 5800 இருக்கும்போது நீங்கள் 5800 கால் ஆப்ஷனை வாங்கலாம், 5900 கால் ஆப்ஷனை வாங்கலாம். இல்லை நீங்கள் ஆப்ஷன் செல்லராக இருந்தீங்கன்னா 5800 புட் ஆப்ஷனை நீங்கள் செல் பண்ணிக்கலாம். ஓகேவா. இப்போ கரெக்டாக லோ பாருங்கள் 5897. நம்மளுடைய என்ட்ரி வந்து 5898. எவ்வளோ அக்யூரேட்டாக வந்திருக்கு பார்த்தீங்களா. இந்த மாதிரி ஒரு அக்யூரசி இருக்கிறதுலையே பாட்டமில் போய் பை பண்ணுறதும் இருக்கிறதுலையே போய் டாப்பில் போய் செல் பண்ணுறதும் நம்ம இண்டிகேட்டரோட ஹெல்ப்னால் கண்டிப்பாக பண்ண முடியும். இப்போ நம்ம மறுபடியும் ரன் பண்ணுறேன் பாருங்கள், மேலே போயிடுச்சு பாருங்கள். பையிலேருந்து செல்லுக்கு போயிடுச்சு, திருப்பியும் செல்லுலேருந்து மார்க்கெட்டு பையில் வந்துடுச்சு. ஆனால் நம்ம சொல்கிறது ஒரு நாளைக்கு ஒரு ட்ரேடு பை ஆக்டிவேட் ஆச்சுன்னா செல்லு கிடையாது, செல்லு ஆக்டிவேட் ஆச்சுன்னா பை கிடையாது. நீங்கள் அகைன் அண்ட் அகைன் ட்ரேட் பண்ண ஆசை இருந்துச்சுன்னா அதுக்கான ஆப்ஷன் நம்மக்கிட்ட இருக்குது. அதை ட்ரேட் பண்ணுறதும் பண்ணாமல் இருக்கிறதும் உங்களுடைய ரிஸ்க் லெவலை பொறுத்து இருக்குது. ஸோ உங்களுக்கு இது வரைக்கும் புரிஞ்சுன்னு நினைக்கிறேன். அப்புறம் இதுக்கோட மிட் பாயிண்ட், இதுக்கு நடுவில் உள்ள மிட் பாயிண்ட் எனக்கு வேணும், இதுக்கு நடுவில் மிட் பாயிண்ட் வேணும் அப்படின்னா நம்ம அதுவும் எம்ஜிஆர் அப்படிங்கிற பேரில் இந்த இடத்துல கொடுத்துருக்கோம். டிடிபி அப்படின்னா டாப்பில் உள்ள மிட் பாயிண்ட்டு, டிபிபி அப்படின்னா பாட்டமில் உள்ள மிட் பாயிண்ட். இப்போ ஒன்று அரைட்டு இருக்குது பாருங்கள். இது வந்து எம்டிபி மந்த்லி லெவல் மிட் பாயிண்ட்டு, இது வந்து மந்த்லி பாட்டம் மிட் பாயிண்ட்டு. இது ஒவ்வொன்றா ஆப்ஷன் கொடுத்துருக்கோம். இது எல்லாமே ஒவ்வொரு முக்கியமான சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் லெவல்.
முக்கியமான சப்போர்ட் அண்டு ரெசிஸ்டன்ஸ் லெவல் இந்த மாதிரி இருக்கும் உங்களுக்கு மார்க்கெட்டு. இதை ஒட்டாது, அதை ஒட்டாது, இதை ஒட்டா இது இங்கேருந்து ரிவர்ஸ் ஆகும் அப்படின்னு சொல்லி உங்களுக்கு நல்லாவே தெரியும். இது நல்லா உங்களுக்கு ஆப்ஷன்ஸில் யூஸ் ஆகும். என்ட்ரி பாயிண்ட்டுக்கு மார்க்கெட் நல்லா கீழே இறங்க விட்டு ஒரு இந்த மணியில் இந்த இடத்துல ஒரு எடுத்தோம்னு வச்சுங்களேன், அடுத்த புஷ்க்குன்னு மார்க்கெட் மேலே போகும். நல்ல ஒரு மூமெண்ட்டு, ஹை மூமெண்ட்டு கிடைக்கும் இந்த மாதிரி இடத்துலலாம். ஸோ இதை தான் நம்ம சொல்லிக் கொடுக்குறோம். எந்த டவுட்ஸ் இருந்தாலும் இந்த வீடியோவை திருப்பி பாருங்கள். பார்த்துட்டு ப்ராஃபிட் புக் பண்ணுங்கள். சந்தோஷமாக இருங்க. யாரை நம்பியும் அக்கௌண்ட்டில் கொடுத்து உங்களுக்காக ட்ரேட் பண்ணுறது யாராவது சொன்னாங்கன்னா நம்பி பணத்தை கொடுத்து ஏமாறாதீங்க. அதுக்கு நீங்களே ப்ராக்டிஸ் பண்ணி நீங்களே நஷ்டத்தை பார்த்து லாபத்தை பார்த்து உங்களை நீங்களே செதுக்கிக்கலாம். மற்றவங்கள்ட்ட கொடுத்து செத்து போகிறத விட நாமளே செதுக்கிக்கிட்டு வாழ்க்கையை தொடங்கலாம். உங்களுடைய ஒவ்வொரு நாட்களும் லாபம் தரக்கூடிய நாட்களாக அமைவதற்கு எங்களுடைய எம்எஸ்டி ஸ்கூல் ஆஃப் ட்ரேடிங் சார்பாக வாழ்த்துக்கள். நன்றி. அதுபோக உங்களுக்கு ஸ்டாக்கில் ட்ரேட் பண்ணணும் அப்படின்னு சொன்னாலும் நம்மளுக்கு ஸ்டாக்கில் இதே கான்செப்ட் தான் யூஸ் பண்ண போகிறோம். ஓகேங்களா? நீங்கள் லைஃப் டைம் மெம்பரை ஜாயின் பண்ணும்போது உங்களுக்கு சார்ட்டிங்க்கு, ப்ரீமியம் சார்ட்டிங்க்கு ஸ்க்ரீனர்லாம் ஃப்ரீயாகவே கொடுப்போம். அதெல்லாம் நீங்கள் யூஸ் பண்ணி ட்ரேட் பண்ணிக்கலாம்.